ஹலோ ஆல், வெல்கம் டு ருக் ஜோன் ஒன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பெண்கள்கிட்டையுமே கண்டிப்பாக மொபைல் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க தான் செய்வீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ அதில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம், இந்த வழிபாடு பண்ணுறோம், இந்த வழிபாடு பண்ணுறோம், இந்த சாமிக்கு இப்படி பண்ணுறோம், இந்த நேரத்தில் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்க்க 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 ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ணுறவங்க ஓகே. ஸோ அது அந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் பண்ண முடியாத ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து மனசில் வந்து யோசிக்க செய்வாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு கடவுள்கிட்ட பக்தியாக இவ்வளோ பிரம்மாண்டமான வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு நேரத்தை செலவிட முடியல, இந்தளவுக்கு நம்ம பணத்தை செலவிட முடியலை, இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ண முடியல நம்மளால். அதுக்கான நேரமோ பணமோ நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஒரு சிலர் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அது என்னன்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. பண்ணுறவங்க ஓகே, அவங்களுக்கான அந்த நேரம் இருக்குது, வசதி இருக்குது, கால அவகாசம் இருக்குது. கடவுள் வந்து அந்த பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. ஓகே. பண்ண முடியாதவங்க அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கான பதிவு தான் இது. அவங்கவுங்க மனசு தான் கோயில். மனசார நீங்கள் கடவுளை நினச்சாலே போதும். உங்களோட இப்போ ஒரு அம்மாக்கிட்ட வந்து குழந்தைங்க கேட்பாங்க இல்லையா? அதாவது குழந்தைங்க வந்து அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் குழந்தைங்க வந்து நமக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் எந்த அம்மாவும் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கடவுளும், சரிங்களா? கடவுளுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். அதனால் நம்ம உரிமையோட உண்மையான பக்தியோட மனசார கடவுளை நினச்சி நம்ம அம்மாக்கிட்ட கேட்போம் இல்லையா, இதை பண்ணுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கடவுள்கிட்ட கேட்டாலே கண்டிப்பாக நமக்கான தேவை நமக்கு நிறைவேற்றப்படும். கடவுள் கண்டிப்பாக அவங்களோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழும். கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். சரிங்களா?